பேர் ராதிகா. 12 வருஷமாக கவின் பியூட்டி கேர் அகாடமின்ற ஒரு நிறுவனத்தை நான் செங்கல்பட்டில் வந்து நடத்திட்டு வரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியும். என்கிட்ட பல பெண்கள் வந்து படித்து முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் என்னோட வளர்ச்சி கொடுக்காம சில பேர் வந்து சட்டவிரோதமான செயல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நான் இருக்கிற பில்டிங் ஓனரோட பையன் மிஸ்டர் ராம்குமார் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அதிகபட்ச வாடகையை ஏற்றி எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு. நான் வந்து இவ்வளோ அதிகமான வாடகை கேட்குறது வந்து சரியான விஷயம் கிடையாதுன்னு சொன்னதுனால அவர் என் மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு விசாரித்தாங்க. அப்போவே அடியாட்கள் கூப்பிட்டு வந்து என்னை மிரட்டினார். இது காரணமாக நான் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். கேஸ் வந்து இப்போ ஃபைல் ஆயிடுச்சு. ஆனால் கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறமும் கூட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் 15 பேர் முகமூடி போட்டு வந்து பார்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தா கேட்டையும் உடச்சி பூட்டியிருக்காங்க. நான் திங்கக்கிழமை போய் பார்க்கும்போது பார்லர் வந்து பூட்டி இருந்தது. இமீடியட்டாக திரும்பவும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்கள கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரித்த பிறகு அவர் தான் எடுத்திருக்காருன்னு உறுதியாயிடுச்சு. ஆனால் இதை போலீஸ் இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து இது ராம்குமார் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா பில்டிங் முன்னாடி ஒரு 20 லாயர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ நேர்மையாக தொழில் நடத்திட்டு இருக்கேன்னு என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர் ராம்குமார் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். என் பார்லேருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் கடவாளப்பட்டிருக்கு. அது எனக்கு திருப்ப கிடைக்கணும். என் நிறுவனத்தை நம்பி தான் இருக்குது. என்னை நம்பி என் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வாங்கி வச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் இப்படின்னு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து களவாடி போயிருக்காங்க. இப்படி சட்டவிரோதமான நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் இமீடியட்டாக பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நம்புகிறேன்.